ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்க சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, ஆஸ்வாதம் இல்லாம இருக்கிறீங்களா? அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். தலைமுறைதோறும் வருகிற சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். அவர் தருகிறவர். இந்த நாட்களில் கூட ஏதோ ஒரு தேவைக்காக கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனையோடு நீங்க இருக்கலாம். நான் ஒரு அனாதை போல இருக்கிறேனே, என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை தேற்ற யாரும் இல்லையே என்று சொல்லி இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தத்தோடு இருக்கீங்களா? நீக்க முடியாத பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்கள் பாரத்தை எல்லாம், உங்கள் கவலை எல்லாம் அவர் எடுத்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலை தந்து ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதரா சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர், அதிசயமானவர், யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன். இந்த உலகத்துல நீங்க அநேக கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வியாதியோடு இருக்கலாம், தீர முடியாத பிரச்சனையோடு இருக்கலாம். எந்த பிரச்சனையானாலும், எந்த கஷ்டமானாலும் விடுதலை கொடுக்க இயேசு ஒருவரே அற்புதர். அவர்தான் உலக ரட்சகர். உலகத்துக்கு ஒரே ரட்சகர், ஒரே அற்புதர், ஒரே மீட்பர், ஒரே அதிசயமான ஒரு இயேசு. அந்த இயேசு நமக்காக சிலுவை சுமந்து நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவர் நமக்காய் பாவமா மாறினார். நம்முடைய பாவங்களை, சாபங்களை, தலைமுறையா வருகிற பாவ சாபங்களை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இனி நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பாவத்தை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யும் போது உங்க பாவத்தின் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், விடுதலை தருவார். உங்க வாழ்க்கை மாறும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா இந்த பூமியில ஒரு வாழ்க்கை, பரலோகத்துல ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நம்பும் போது இந்த பூமியில ஒரு வாழ்க்கை தராரு, பரலோகத்துல ஒரு வாழ்க்கை தராரு. இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு உங்க வாழ்க்கையில நித்தியமான வாழ்க்கை உண்டு. இயேசு நம்பும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பூமியில ஒரு வாழ்க்கை, மரணத்தை பிறகு பரலோகத்துல ஒரு வாழ்க்கை. இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு நேர காலம் முக்கியம் இல்லை. இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு வயசு முக்கியம் இல்லை, மனங்குறதுதான் முக்கியம். ஆகினால் இந்த இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்க குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷம் தந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை பாதுகாப்பார். ஆகினால் இந்த இயேசு கடைசோறு கூட இருப்பார். கடைசோறு கூட இருப்பார். உங்க கூட யாருமே இல்லாம போலாம், ஆனா கடைசோறு கூடவே இருந்து கடைசோறு உங்களை ஆசீர்வித்து உங்களை வழிநடத்துவார். இயேசு அற்புதமானவர், அதிசயமானவர். உங்களை நேசிக்கிறார். தம்பி உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்க எதிர்காலத்தை இயேசு ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்க செபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும். பரலோக தகப்பனே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும். எவ்வளவு பேர் அன்னோட கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு இருக்கிறாங்கப்பா. உங்க கஷ்டத்தை மாற்றுங்க, துன்பத்தை மாற்றுங்க. அன்னோட வியாதியை சுகமாக்குங்க, நோயினை சுகமாக்குங்க, பயத்தை விடுதலாக்குங்க. கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இருக்கிறதுக்கு அற்புதம் செய்யுங்க. ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் சாமி. ஒரு வருகை நாட்களிலே ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் ரட்சிப்புகளை வழிநடத்துங்க. ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இந்த மக்களுடைய எல்லா பாவங்களை சாபம் நீங்க சிலையில் ஏற்றுக்கொள்ளுங்களே. இந்த கிராமத்தை ரட்சிங்கப்பா. இந்த கிராம மக்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ரட்சிப்புகளை வழிநடத்துங்க. அண்டவர் வாழ்க்கையில தோல்வியோடு, அண்டவர் வாழ்க்கையில போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.